இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவகுமாரனென்றோ நம்மை தேடி வந்தாரென்றோ, ஜீவன் தந்தாரல்லவோ, நான் ஜீவன் பெற்றதவராலல்லோ. இயேசு ரட்சகர் என் உள்ளத்தில் வந்ததால், வேதனை நீங்கி புது வாழ்வு பெற்றதால், கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சகோதரி ஜெசிந்தா அவர்கள் பாடின நல்ல ஒரு பாடல், என்னாலுமே துதிப்பேன் என்று சொல்லி நல்ல ஒரு பாடலை பாடினார்கள். நாம் ஆண்டவரை துதிக்க துதிக்க நம்முடைய கட்டுகள் அவிழ்ந்து விழும். அதையே 2 நாளாகமும் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, நாள்தோறும் தாவீது சொன்னபடியே காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதிக்க ஆட்களை ஏற்படுத்தினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனை துதிப்பதற்காக ஒரு குழுவினரை தாவீது ஏற்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதையே சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றார், என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும் என்று சொல்லுகின்றார்.
நாள் முழுவதும், காலை மட்டுமல்ல, மதியம் மட்டுமல்ல, இரவு மட்டுமல்ல, நாள் முழுவதும் ஆண்டவருடைய துதியை சொல்லிக் கொண்டிருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அதையே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே திவ்ய வாசனாகிய யோவான் பத்மு தீவிலே தனித்து விடப்பட்ட வேளையிலே அழகாக எழுதுகின்றார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் என்று சொல்கின்றார். தனிமையாக விடப்பட்ட வேளையிலே தீவிலே யாருமே அவருக்கு துணை இல்லை. ஆனாலும் மிக அழகாக சொல்கின்றார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்து அவர் சொல்கின்றார். அதையே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற, தேவனுக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். பரலோகத்திலும் கூட துதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்கின்றார் என்று சொல்லி சத்தம் பிறந்தது என்று சொல்லி திவ்ய வாசனாகிய யோவான் சொல்லுகின்றார். அதையே இந்த நாளிலும் கூட நாம் துதிப்பதை தேவன் விரும்புகின்றார். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே யோபு தன்னுடைய சொத்துக்கள், பிள்ளைகள் அனைத்தையும் இழந்த போதும் கூட அழகாக சொல்லுகின்றார், தேவன் கையிலே நன்மையை பெற்றினா தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி யோபு கூறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய சிறிய இழப்புகள், சிறிய சிறிய கஷ்டங்கள், சிறிய சிறிய வேதனைகள் வந்த பொழுது கூட நாம் முறுமுறுக்கிறோம் அல்லவா? ஆனாலும் யோபு எல்லா ஆசைகளையும், சொத்துக்களையும், பிள்ளைகளையும் இழந்த பொழுது கூட நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லுகின்றார். பவுல் அழகாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அன்றியும் அவருடைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு நடக்கிறது என்று சொல்லுகின்றார். அதையே சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். உங்களுடைய ஆயுசிலும் என்னுடைய ஆயுசிலும் ஆண்டவராகிய இயேசு கூட இந்த நல்ல நாளை கொடுத்து நம்மை இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்ததற்காக நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்ததினால் உன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாறப்படினார் என்று சொல்கின்றார். நம்முடைய சாபம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகின்றார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்திலே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அவளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ வேதனைகள், சோதனைகள், எத்தனையோ டாக்டர்களும் சென்றால், எவ்வளவோ பணத்தை செலவழித்தால் சிறிதும் குணமாகாதவளுக்கு உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்து என்று சொல்லுகின்றார். நம்முடைய விசுவாசம் எங்கே என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கடைசியாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே தேவன் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அழகாக பவுல் அழகாக எழுதியிருக்கின்றார். அதையே திவ்ய வாசகனாகிய யோவான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென் என்று சொல்லி முடிக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக அற்புதம் பெற்றோர், ஆசீர்வாதம் பெற்றோர் அநேகர். நீடிய பொறுமையாயிருந்த யோபு வாழ்க்கை வரலாறு, மாமியாருக்கு அடங்கி நடந்த ரூத் வாழ்க்கை வரலாறு, பாதை தவறிப்போன யோனா வாழ்க்கை வரலாறு, பரபாஸ் வாழ்க்கை வரலாறு, மிஸ்டர் ராக்லண்ட் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை 25 பேரை கொண்டு ஒளி காட்சியாக உங்கள் பகுதியிலே வந்து நாங்கள் நடத்த ஆயத்தமாக இருக்கின்றோம். சங்கீதக்காரன் சொன்னது போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தோடைய நாமத்தை உயர்த்துவோமா என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரை உயர்த்த அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல ஒரு ஜெபத்தை கேட்டு பிற்பாடுகளை அடைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.